Hi friends, welcome to Time with RJ channel. சில சமயங்கள்ல உண்மை கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நிஜத்துல நடக்கும். ஒரு பெரிய ராஜ குடும்பத்துக்கு ஒரு பெண் கொடுத்த சாபம் அந்த குடும்பத்துக்கு உண்மையாவே நடந்தது. அப்படி அந்த பெண் என்ன சாபம் கொடுத்தாங்க, சாபம் கொடுத்த அந்த பெண் யாரு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ரீரங்கப்பட்டினத்துல இருந்து விஜயநகரம் முழுவதுமாக விரட்டி அடிச்சாங்க ராஜா உடையார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தலைநகரா கொண்ட மைசூர்ல தன் உடையார் சாம்ராஜ்யத்தை நிறுவனாங்க அந்த அரசர். இவர் தலைமுறையில 9வது தலைமுறையை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. இவர் மிகவும் தைரியமான ஒரு ஆளாகவும் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சாரத்துல ரொம்ப விருப்பமுடையவரா இருந்தாரு. அந்த நேரத்துல ஸ்ரீரங்கப்பட்டினத்தோட துணைவேந்தரா இருந்தவர் தான் வெங்கடாபதியோட தூரத்து சொந்தமான திருமலை ராயன். வெங்கடாபதி கிருஷ்ணதேவராயன் அப்படிங்கிறவரு விஜயநகரத்தோட பேரரசரா இருந்தாரு. திருமலை ராயனும் ராஜ உடையாரும் தென் கர்நாடகாவுக்காக ஒருத்தருக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. திருமலை ராயன் மைசூர் மாகாணத்தை தனக்கு சொந்தமாக்குறதுக்காக ராஜா உடையார கொல்லணும் அப்படின்னு திட்டம் தீட்டுறாரு. இதனால ராஜா உடையார தன்னுடைய ராணுவ அணிவகுப்புக்கு கூப்பிட்டு அங்க வச்சு அவரை கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா இந்த திட்டத்தை பத்தி ராஜா உடையாருக்கு எப்படியோ தெரிய வர அவரு ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தாக்குறாரு, அதாவது போர் புரிகிறாரு. இந்த போர்ல திருமலை ராயன் ரொம்ப படுகொலை செய்யப்பட்டார். திருமலை ராயனோட மனைவி தான் அலமேலம்மா. அலமேலம்மா ஸ்ரீ ரங்கநாயகியோட தீவிர பக்தரா இருந்தாங்க. ஸ்ரீ ரங்கநாயகி யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துல உள்ள ஆதிரங்க கோவிலோட மூலவர். அலமேலம்மா கிட்ட நிறைய தங்க ஆபரணங்களும் ஒரு பெரிய முத்து பதிச்ச மூக்குத்தியும் இருந்தது. அந்த காலத்துல கணவர் இறந்ததுக்கு அப்புறம் விதவை பெண்கள் எல்லாமே நிறைய நகைகள் அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்ததுனால அலமேலம்மா தன்னுடைய நிறைய நகைகளை ஆதிரங்க கோவிலின் மூலவரான ஸ்ரீ ரங்கநாயகிக்கு தானமா கொடுக்கறாங்க. ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த ரங்கநாயகி அம்மா அலமேலம்மா கொடுத்த நகைகளால அலங்கரிக்கப்படுறாங்க. ஆனா அலமேலம்மா தன்னுடைய நகைகளை மொத்தமா கோவிலுக்கு கொடுக்கல. பூஜை நாட்கள்ல மட்டும்தான் கோவிலுக்கு கொடுத்து மித்த நாட்கள்ல தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே கோவில் அதிகாரிகள் நகைகளை முழுவதுமா கோவில் கட்டுப்பாடுக்கு கொடுக்கும்படி அலமேலம்மா கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஆனா அலமேலம்மா இதை மறுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய நகைகள் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிடுறாங்க. இதனால கோவில் அதிகாரிகள் ராஜா உடையாரை போய் பாக்குறாங்க. உடனே ராஜா உடையார் மாலங்கிக்கு தன்னுடைய படைகளை அனுப்பி வைக்கிறாங்க. மாலங்கியில உள்ள அலமேலம்மா வெறும் ஒரு நகைக்காக உங்க ராஜா ஒரு பெரிய படையை என்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்காங்க, அதனால நான் ஒரு மூக்குத்தி தரேன், இந்த மூக்குத்திய உங்க ராஜாக்கு நான் பரிசளித்தேன்னு சொல்லிட்டு அவங்களை இதை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ராஜா உடையாருக்கு ரொம்பவே கோபம் வருது. ராஜா உடையார் திரும்பவும் மாலங்கிக்கு தன்னுடைய படைகள் அனுப்பி அலமேலம்மாட்ட போய் நகைகளை கேளுங்க, அவங்க தர மறுத்துக்கிட்டு அவங்களுடைய நகைகள் எல்லாம் சீஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாங்க. இப்ப அவங்களுடைய படைகள் எல்லாமே மாலங்கிக்கு போறாங்க. அவங்க படைகள் தன்னை துரத்தினோடனே அலமேலம்மா தன் உடம்பு முழுக்க நகைகளோட தலைக்காட்டுல உள்ள காவேரி ஆத்துக்குள்ள குதிக்கிறாங்க. அவங்க ஆத்துக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் வரலாற்று புகழ் பெற்ற அந்த சாபத்தை கொடுக்கறாங்க. அந்த சாபம் 400 வருடங்களா அந்த குடும்பத்தை பின்தொடருது அப்படின்னு வரலாற்று புராணங்கள்ல இருக்குது. அந்த சாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலக்காடு மரளாகலி மாலங்கி மடுவாகலி மைசூர் ராஜாரிக்கே மக்களாக டிரிலி, இதுதான் அந்த சாபம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலக்காடு எல்லாமே மண்ணால மூடணும், மாலங்கி தண்ணீர்க்குள்ள முழுகணும், அந்த மைசூர் மகாராஜா குடும்பத்துக்கு வாரிசுகளை இருக்கக்கூடாது, இதுதான் அந்த சாபத்துடைய அர்த்தம். அலமேலம்மா இப்படி செஞ்சது தெரிஞ்சதும் ராஜா ரொம்பவே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாரு. ஏன்னா அந்த காலத்துல உள்ள கலாச்சாரப்படி ஒரு நாட்டு மன்னன் தன்னுடைய எதிரி நாட்டை என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த எதிரி நாட்டு அரசரை கொல்லலாம், ஆனா அவங்க நாட்டோட பெண்களை மட்டும் தொடக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணால தனக்கு இப்படி சாபம் வந்துருச்சு அப்படின்னு அந்த ராஜா ரொம்ப துக்கமடைகிறாங்க. இந்த துக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்காக ராஜா உடையார் அலமேலம்மாக்கு தங்கத்தாலான ஒரு சிலையை செய்யறாங்க. அதை தினமும் வழிபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அலமேலம்மாவுடைய தலைமுடியில ஒரு முடிய ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பாதுகாத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கும் மைசூர் அரண்மனைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அலமேலம்மாவுடைய தங்க சிலையை பார்க்கலாம். இன்றளவும் மைசூர் மகாராஜாவுடைய குடும்பம் அலமேலம்மாவை வழிபட்டுட்டு வர்றாங்க. அலமேலம்மா ராஜா உடையாருக்கு கொடுத்து அனுப்பின அந்த மூக்குத்திய அலமேலம்மாவுக்கும் ஸ்ரீ ரங்கநாயகிக்கும் அணிவிச்சு வழிபட்டு வர்றாங்க. தசரா ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப அலமேலம்மாக்கு இறுதி பூஜை செஞ்சுட்டு தான் அந்த தசரா விழாவே நிறைவடையுது. ஒரு பெண் எந்த சாம்ராஜ்யத்துக்கு சாபத்தை கொடுத்தாங்களோ அந்த சாம்ராஜ்யமே அந்த பெண்ணை தெய்வமா கும்பிட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த சாபம் எல்லாமே பழிச்சது. தலக்காடு அவங்க சொன்ன மாதிரியே ஒரு குட்டி பாலைவனமா மாறிச்சு, மாலங்கி தண்ணீருக்குள்ள முழுகுச்சு. கடந்த 400 வருடங்களா அந்த மைசூர் மகாராஜா குடும்பத்துக்கு வாரிசுகளே கிடையாது. அதாவது மைசூர் ராஜாக்கு வாரிசு இருக்காது. அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அந்த குழந்தை வளர்ந்து பெரியாளாகி திருமணம் செய்யும். அவங்களுக்கு
அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு இளவரசராகவோ அல்லது இளவரசியாகவோ பிறக்கிறதுனால அவங்களுக்கும் குழந்தை பிறக்காது. அவங்களும் இன்னொரு குழந்தைய தத்தெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இதுதான் அந்த குடும்பத்துடைய சாபம். அந்த குடும்பத்துடைய சாபம் இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அலமேலம்மாவுடைய கோபம் என்னைக்கு குறையுதோ அன்னைக்குதான் அந்த சாபமும் நீங்கும். அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க லைக்ஸை தெரிவிக்க விடுங்க. வரலாற்று நிகழ்வுகள் யாரு பார்ப்பாங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.